2026ஆம் ஆண்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சவாலான அதே சமயம் ஆக்கப்பூர்வமான ஆண்டாக அமையப் போகிறது. இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அஷ்டம சனி நிதானமும் பொறுமையும் மிக அவசியம். 2026ஆம் ஆண்டிற்கான விரிவான பலன்கள் இதோ. பொதுவான பலன்கள். மகம் நட்சத்திரம் கேதுவின் ஆதிக்கம் கொண்டது. இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் ஜூன் மாதம் வரை குரு பகவான் அமர்ந்துள்ளதால் பணவரவுக்கும் சுபகாரியங்களுக்கும் குறைவிருக்காது. கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றிகள் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் பொருளாதாரம். உத்தியோகம். வேலையில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. ஜூன் மாதத்திற்குள் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரம். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதை விட நிலைப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். கூட்டாளிகளிடம் பார்ட்னர்ஸ் வெளிப்படையாக இருப்பது நல்லது. வருமானம். எதிர்பாராத பணவரவு உண்டு. பழைய கடன்களை அடைக்க இது நல்ல சமயம். ஆனால் ஆடம்பர செலவுகளை குறைப்பது எதிர்காலத்திற்கு உதவும். குடும்பம் மற்றும் உறவுகள். திருமணம். தள்ளிப்போய் கொண்டிருந்த திருமண முயற்சிகள் ஜூன் மாதத்திற்குள் கைகூடும். குழந்தைகள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். அவர்கள் கல்வி அல்லது வேலையில் சிறந்து விளங்குவார்கள். எச்சரிக்கை. குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகலாம். குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம். ஆரோக்கியம். அஷ்டம சனிகாலம் என்பதால் உடல் நலத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் வரலாம். குறிப்பாக எலும்பு மூட்டு மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் போதுமான தூக்கமும் உங்களை சோர்விலிருந்து காக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கான முக்கிய குறிப்புகள். 2026. அம்சம். நிலை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7. அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு, மஞ்சள், இளஞ்சிவப்பு. சிறப்பான காலம் ஜனவரி முதல் ஜூன் வரை. கவனம் தேவைப்படும் காலம் ஜூலை முதல் டிசம்பர் வரை. வழிபாடும் பரிகாரமும். 1. விநாயகர் வழிபாடு. மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது என்பதால் தினமும் விநாயகரை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும். 2. சனிக்கிழமை வழிபாடு. சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்கும். 3. தானம். இயலாதவர்களுக்கு சனிக்கிழமைகளில் தயிர் சாதம் அல்லது கருப்பு உளுந்து தானம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். சுருக்கமாக இந்த ஆண்டு ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். ஆண்டின் பிற்பாதியில் எதிலும் நிதானத்துடன் செயல்பட்டால் வரும் தடைகளை தகர்த்து முன்னேறலாம்.